தியாகு, உமாவோட அலட்சியத்தை நீ தாங்கிக்கிறத தவிர வேறு வழியே இல்லப்பா. ரங்கராஜன் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் எஸ்டேட்ல போயிரு. இல்லப்பா, அவ என்ன வெறுத்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவளை புரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவளுக்கு தெரியாம இந்த ஊர்ல இருந்துகிட்டு அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாதான் உயிரோடவே இருக்க முடியுமா? நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எச்சரிக்கையாயிரு. உமா வாழ்க்கையோட எந்த கோணத்தையும் சந்திக்காத ஒரு இளந்தளிர். அவ மனசு பாதிக்கப்படுற வகையில. இல்லப்பா, நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஜாகு இப்படி செஞ்சுட்டானேன்னு கேள்விப்பட்டோடனே உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும். நான் ஒரு கொலைகாரனாவே நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் ஆயிட்டேன். நான் ஜெயில இருக்கும்போது நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. ஏன்பா என்ன வந்து பார்க்கலன்னு நான் உங்களை கேட்கல. இருந்தாலும் என்ன பார்த்து அட பாவி, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனேன், இந்த நிலைமைக்கு ஆளான்னு என்ன 4 வார்த்தை கேட்டுறதுன்னா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அப்பதான் கேட்கல. இப்பவாவது என்னடா நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ விளக்கம் கொடுத்தா தான் நான் புரிஞ்சுக்குவேன். நீ நினைச்சா என்னையும் எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷனாத்தான் இடம் போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்பா, அந்த பீரோவில் 1922ஆம் வருஷத்து டைரி இருக்கு. அதை எடுத்துட்டு வா. ஜூலை 25 என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. இன்று மாலை சுமார் 3:30 மணிக்கு என் மகன் தியாகராஜன் தன் மனைவியை அடித்து கொலை செய்தான் என்று செய்தி வந்தது. அப்பா மகன் என்ற உறவை மறந்துவிட்டு ஒரு சுயசிந்தனையாளன் என்ற முறையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கொலைக்கு ஒரு சாதாரண குடும்ப சண்டை காரணமாக இருக்கவே முடியாது. கல்பனா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட பெண், வேகமான சிந்தனைவாதி, எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை விரும்பும் தாகம் கொண்டவள். Altogether she is a fast one. இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏன் இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நினைக்கக்கூடியவள். எந்த ஒரு அனுபவத்திலும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் புது புது அனுபவங்களை அனுபவிக்க துடிக்கும் கலை உள்ளம் கொண்டவள். வெளிநாடு சென்ற கணவன் திட்டமிட்டபடிதான் திரும்புவான், இடைக்காலத்தில் திரும்ப மாட்டான் என்ற தைரியத்தில் தன் மனதிற்கு பிடித்த ஒரு நண்பனுடன் அவள் சல்லாபமாக இருந்த நேரத்தில் தியாகராஜன் திரும்பி இருக்க வேண்டும். அப்பா, வாழ்க்கையில் மிக சாதாரண எல்லைக்கோட்டை கூட தாண்டி அறியாத தியாகுவுக்கு அந்த காட்சி வெறியூட்டி இருக்க வேண்டும். என்ன ஏது என்ன நடக்கிறது என்பதை மூளை புரிந்து கொள்ளும் முன் அவனுடைய சுத்தமான ரத்தம் அந்த வெறியை அவனுக்கு ஊட்டி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாகும் அளவு பலத்தோடு என் மகனால் ஒரு ஜீவனை கொல்லவே முடியாது. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்பா. நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களே. அப்பா, நீங்க சொல்லுங்க, என் மனைவி செய்த தவற கோர்ட்ல சொல்லி நான் விடுதலையாயிருந்தா அது நியாயமா? இல்ல நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக பழியெல்லாம் என் தலைமையில சுமந்துகிட்டு நான் ஜெயிலுக்கு போனேனே, இது நியாயமா? எதுப்பா நியாயம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீ செய்ததுதான்பா நியாயம். உனக்கு ஏற்பட்ட பயங்கர அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாம இந்த பரம்பரைக்கே பெரிய சேவை செய்திருக்க. புகழ் பெருமை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தி இருக்கேன். You are great, my son. Great. அப்பா, அப்பா, இதுதான்ப்பா தெய்வத்தினுடைய தீர்ப்பு. இது போதும். என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போச்சுப்பா. இனிமே நான் மனுஷனா தலைமுந்து நடமாடுவேன்பா. வர்றேன்பா, வர்றேன். நீங்களா? நீயா? எப்போ வந்தீங்க? இது ஓவிடா? ஆமா, ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கை நீட்டுற வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு உழைச்சி கான்ட்ராக்டர் ஆனேன்.
அதுல சம்பாதிச்சு இந்த பங்களா வாங்குறேன். வெரி குட். பத்திரிக்கையில இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா போட்டிருந்தது. ஆமா, வாங்கல. இது பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம், இது டைனிங் ஹால், அது சிக்கன் ஐ மீன் அது கிச்சன். ஆமா, உங்களுக்கா வீடு? எனக்கு உங்களுக்கு தான் கடல் போல வீடு இருக்க. நான் தனிமையை நாடி வந்திருக்கிறேன். தயவு செய்து மேற்கொண்டு அதை பத்தி ஒண்ணும் கேட்க வேண்டாம். வாடகை என்ன கேட்கிறேன்? என்னங்க, வாடகை பத்தி எல்லாம் உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி? பட் ஒன் திங், காலையில் ஒருத்தர் வந்தாரு, 5000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன், மாச வாடகை 750 ரூபாய் தரேன்னாரு. அதெல்லாம் உங்ககிட்ட இந்த பணம் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு பாக்கி கொடு. எனக்கு அட்வான்ஸ் வேண்டாங்க. மாடியில காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் குடியிருக்கான். நீ எங்க இருக்க? நான் குடும்பத்தோட டி நகர்ல இருக்கேன். அப்போ வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டு ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ஜம்முன்னு குளிச்சு ரெடியா இருங்க. நான் வீட்டுல இருந்து டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஹலோ வாசு மாமா. How are you? Oh, quite okay. Oh, புது டெனட்டா? Hi. Come on baby. யார் பாரு? இவங்க வந்து ஆம்பளை பொம்பளை சேர்ந்து படிக்கிற காலேஜ்ல ஒருவேளை படிக்கிறவங்களா இருக்கும். ஒரு பாடங்களை எழுத வந்தாங்களா? ஒருவேளை காதலியா இருக்குமோ? பார்த்தா காதலி மாதிரி தெரியலையே. இவங்களுக்கெல்லாம் ஏப்பா வீடு வாடகை கொடுக்குறேன்? மாசம் வாடகையை ஒழுங்கா கொடுத்துட்றான். சரி இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். சரி, நாளைக்கு நான் இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். ஐயோ, நீங்க எங்க காலி பண்றீங்க? அவனை காலி பண்ண சொல்றேன். ஏன் உம்மன் இருக்க? Come on. எனக்கு பயமா இருக்கு. மல்லிகா, புதிய அனுபவங்கள் எப்பவுமே பயத்துல தான் ஆரம்பமாகும். அந்த பயமும் நாணமும் தான் பெண்களுக்கே தனி அழகு. இது உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நான் உன்னை சுத்தி சுத்தி வர்றேன். மல்லிகா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சேச்சா, நம்பலைன்னா இங்க வருவேனா தனியா? வெரி குட். என்ன நம்பினவங்களை நான் என்னைக்குமே கைவிடுறதில்ல. நான் ஒரு மடைய கதவை சாப்ப போடலாம் வந்துட்டேன். நான் ஒரு மடையை உனக்கு ஊட விட்டேன் பாரு. ஏயா, உனக்கு நேரம் காலமே தெரியாதா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றது நல்லா இல்ல. அது என் சொந்த விஷயம். இது உனக்கு சொந்த விஷயம். இந்த வீடு எனக்கு சொந்த வீடு. தயவு செய்து நீ வேற வீடு பாத்துக்கப்பா. யோ, கேட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், வாடகையே ஒழுங்கா தரேன். 500 ரூபாய் வாடகைக்கு 200 ரூபாய்க்கு தான் ரசீது தரீங்க. ஏதாவது தகராறு பண்ணீங்க, கார்பரேஷன் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்காததா? இருந்தாலும் கீழே இருக்காரு பெரியவர், அவர் என்னுடைய கிளாஸ்மேட், அந்தஸ்துல ரொம்ப உயர்ந்தவர். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செய்து காலி பண்ணிட. ரொம்ப நல்லா இருக்கியா? நானும் வாடகை தரேன், அவரும் வாடகை தராரு. அவர் இஷ்டப்படி இருக்கட்டும், நான் ஏன் இஷ்டப்படி இருக்கேன். என்ன கண்டிக்க அவர் யாரையா? சட்டப்படி நீ சொல்றது கரெக்ட். இருந்தாலும் விவகாரமும் கலகமும் நமக்கு தேவையா? ஓகே, இன்னும் ஒரு மாசத்துல காலி பண்ணி தொலைக்கிறேன். எனக்கு அவரை வீடு கிடைக்காது. கீழே போனா பெரியவர்கிட்ட சொல்லடி. மேல வந்தா இந்த பையன் நெத்தில அடி கொடுக்குறான். எந்த அடியை நான் தாழ்றது? அடி அடி அடி.